விரும்பும் நபர்களுக்கு வந்து நம்ம வந்து அகோரி பூஜையை கூட நம்ம கற்றுக் கொடுக்கலாம். எந்த தீஜை வேணாலும் கொடுக்க முடியும். இந்த சிலை வந்து ஒரு பெண் வந்து எனக்கு ஆவாகனம் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து முருகர் சிலை. இதை பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆவாகனம் பண்ணுறது கூட இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சின்னதாக ஒரு இந்த மாதிரி சின்ன சிலைகளுக்கு தான் உயிர் ஏற்றி கொடுப்பீங்களா, இல்லை ஒரு ஆலயங்கள் திறக்கணும் அந்த சாமிக்கு அந்த சிலைக்கு வந்து உயிர் ஏற்றணும், இல்லை பெரிய பெரிய நல்ல வசதியானவங்கெல்லாம் அவங்களோட வீட்டிலேயே முன்னாடி வாசலில் வந்து சிலைகளை வச்சு சாமி கும்பிடுவாங்க, ஸோ அந்த மாதிரி இடத்துக்கும் உயிர் ஏற்றி கொடுப்பீங்க? இதை ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். 5 எலுமிச்சம்பழம், இந்த கட்டு உடைக்கிற மந்திரம் இருந்தால் போதும், 5 ரூபா பாக்கெட்டு திருநீர் இருந்தால் சிம்பிளாக அவங்களே அவங்க வீட்டில் வச்சு பண்ணிக்கலாம். விரும்பும் நபர்கள் வந்து நம்மளுக்கு வந்து தொடர்பு கொண்டா போதும், தாராளமாக நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். சோழி போட்டு அந்த தெய்வத்தை வணங்கி குறி சொல்ல வேணும், இல்லை நாங்கள் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் திருநீர் எடுத்து கொடுத்தாலும் பலிதமாகணும், இல்லை என்றால் நான் வந்த உடனே தலையில் கை வச்சோன்னே ஒன்று, இதெல்லாம் வந்து சொற்பனத்திலேயே காட்டி கொடுத்துரும். அதுக்கு மெயின் என்ன தேவை அப்படின்னா, இப்போது நான் வந்து 2 நாள் ஆச்சு, 2 நாளாக இங்கே தான் இருக்கோம். நிறைய விஷயங்களை பார்த்தாச்சு. இப்போ கூட மை பற்றி பார்த்தோம், சோவி உருட்டி வச்சு பார்த்தாச்சு. நேற்று போய் மயானத்திலேயே டைரெக்டாக ஒரு பூஜை எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு வந்து நகர்த்தி கொடுக்குறீங்களா, அதாவது நகர்த்தி கொடுக்குற மாதிரி இருக்கீங்களா? அப்படி நகர்த்தி கொடுத்தாலும் உங்கள் வம்ச வழியில் உங்களோட ரத்த பந்தங்களுக்கு தான் அதை சொல்லிக் கொடுப்பீங்களா, இல்லை பொதுவாக வெளியிலேருந்து யார் வந்தாலுமே சமுதாயத்தில் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு விருப்பத்தில் இருக்கீங்க? கண்டிப்பாக வந்து இதில் விருப்பம் உள்ள நபர்கள் வந்து தாராளமாக கற்றுக்கலாம். நான் அதை வந்து இந்த கலைகளை வந்து வெளிகளில் கொண்டு வரணும். இந்த மாந்திரிக கலைகள், இந்த இன்னும் நிறையா விஷயங்கள் இந்த மாந்திரிக கலைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து வெளிகளில் கொண்டு வரணும். கிளைண்டுகள் அந்த வரவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும். வெளிகளில் வந்து இந்த கலையை வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். கலைகளை வளர்த்து நல்லா சிறப்பாக கற்றுக் கொடுத்து ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயம் தரத்தோடு இருக்கணும், அவங்க மைண்டில் சேவ் ஆகணும். அது மாதிரி பொறுமையான முறையில் நல்லா ஸ்ட்ராங்கான முறையில் கற்றுக் கொடுத்து குறைஞ்சது அவங்க வந்து ஒரு 8 விதமான அஷ்டகர்மம் ஒரு உபாசனை எடுத்தாலும் போதும். நீங்கள் வந்து 1000 எடுக்கணும், 2000 எடுக்கணும், 10 எடுக்கணும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உழம்பி போயிடும். இப்போ அதுக்கு உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், ஒரு வட்டி நிறைய சாப்பாடுகளை போட்டு வச்சோம்னா என்ன ஆகும், அது நம்மளுக்கு வந்து ஒரு இதாயிரும், சாப்பிட முடியாது. அதே இது வந்து நீங்கள் சாப்பிட வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம், நமக்கு வந்து டக்குன்னு எதையும் மைண்டில் சேவ் ஆகாது. 1வதுலேருந்து வந்தால் தான் அது சரியாகும். அதுபோல் வந்து மாந்திரிகத்தை வந்து 8 விதமான அஷ்டகர்மத்தை கற்றுக்கொள்ளலாம். ஒரு உபாசனை எடுத்தாலும் போதும், குருவோட ஆசி பெற்றால் போதும். தாராளமாக நம்ம அதை வந்து நல்ல முறைக்கு அந்த உபாசனையை நல்லா சித்தி பண்ணி நம்ம உடம்புல நல்ல ஒரு சக்தி நேர்மையான ஒரு வேலைகள் பண்ணினாலே, அந்த 8 விதமான அஷ்டகர்மத்தை நீங்கள் பண்ணினாலே எல்லாத்தையுமே, இந்த 8 விதமான அஷ்டகர்மத்தை வச்சு நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் உபாசனையை கரெக்டான முறையில் எடுக்கணும். இப்போ விரும்பும் நபர்களுக்கு வந்து தாராளமாக நான் கற்றுக் கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆனால் வர்ற சிஷியர்கள் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அதுக்குண்டான முயற்சிகளை அவங்க பண்ணணும். ஏன்னா நாங்கள் இந்த கலையை வளர்த்து விடணும்னு நினைக்கிறோம். இந்த கலையை வளர்த்து விடணும், 4 பேரை கற்றுக்கிற வைக்கணும், 4 பேர் இந்த மாதிரி தொழிலில் கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி மாந்திரிகம் என்பது வந்து நிறையா இதாகிடுச்சு. 190% பூராமே கெட்ட வழியில் செய்யக்கூடிய ஒரு வியாபாரம் மாதிரி பண்ணக்கூடிய ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு மாந்திரிகிட்ட வந்து சராசரியாக வந்து இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பான முறையில் மக்களுக்கு சொல்லணும். ஒரு சராசரியாக ஒரு மாந்திரிகிட்ட போய் நம்ம போகிறோம்னா 15,000 20,000 வாங்குகிறாங்க. இப்போ நீங்கள் போய் அதை விருத்தி பண்ணிட்டாலும் உங்களுக்கு செய்யக்கூடிய அந்த எதிரிகள் வந்து திருப்பி உங்களுக்கு செய்வாங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு செஞ்சதை திருப்பி விடும்போது அங்கே போய் நோண்டு, அப்போ அவங்க பார்ப்பாங்க பழையபடியும் செய்வாங்க. அது வந்து உங்களுக்கு பழையபடியும் பண்ணும். இப்போ பழையபடியும் நீங்கள் ஒரு 15,000 20,000 நீங்கள் வட்டிக்கு வாங்கிட்டு போகணும் இல்லையா? அப்போ அதை எங்கே போய் வாங்குவீங்க? இப்படியுமா வட்டிக்கு வாங்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அப்போ கைவசம் உங்கள்கிட்ட அந்த கலைகள் இருந்தால் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். 5 எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும், ஒரு 5 ரூபா பாக்கெட்டு திருநீர் இருந்தால் போதும். புரியுதுங்களா? கட்டு முறிக்கிற மந்திரத்தை மனசில் வச்சு இதை நீங்கள் சிம்பிளாக பண்ணினாலே போதும். அவன் 15,000 20,000 30,000 1 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் வந்து அந்த மாந்திரிகத்தை வந்து நம்மளுக்கு ஏவுனாலும் சொன்ன உடனே வந்து நம்மளுக்கு பாதிக்காது. சிம்டம்ஸ் நம்மளுக்கு காமிக்கும். இப்போ அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு ஏவுறாங்க அப்படின்னா செய்கிறாங்கன்னா அந்த சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு காமிக்கும். அப்போ காமிக்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அப்போ வந்து இவங்க பக்கம் வரும்போது சிம்பிளாக ஒரு 5 எலுமிச்சம்பழம், இதை ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், 5 எலுமிச்சம்பழம், அந்த கட்டு உடைக்கிற மந்திரம் இருந்தால் போதும், 5 ரூபா பாக்கெட்டு திருநீர் இருந்தால் சிம்பிளாக அவங்களே அவங்க வீட்டில் வச்சு பண்ணிக்கலாம். உங்களுக்கு அழிக்கணும்னு நினைக்கிற எதிரிக்குத்தான் வந்து பூரா அழிஞ்சு போகுமா தவிர உங்களுக்கு எந்த விதமான பங்கமும் வராது. ஏன்னா நீங்கள் வெளியில் போய் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்களே பண்ணிக்கலாம். நீங்களே உங்கள் குடும்பத்தை நீங்கள் காத்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வந்து உபாசனை நீங்கள் எடுக்கிறீங்க போது உங்களுக்கு பிரச்சனை வந்தாலே அதை காட்டி கொடுத்துரும்.
அப்போ தாராளமாக இதை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு இந்த கலையை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துங்க. 4 பேர்த்துக்கு நல்லா நீங்கள் வந்து உங்கள் குழந்தை குட்டிகளுக்கும் கற்றுக் கொடுக்குற மாதிரி தான் இப்போ நாங்கள் கொடுக்கணுன்றோம். இப்போ வந்து இதோட வந்து என்னோட போயிடணும், அடுத்த தலைமுறை வரக்கூடாது அப்படின்னா என் பிள்ளைகளுக்கு அடுத்து வந்து பாதிக்குமே, அவன் யாரு காப்பாற்றுறதே? அப்போ எனக்கு பிறகு என் பிள்ளைக்கு வரணும்ல. அதை வந்து வியாபாரமாக பார்க்கக்கூடாது. ஒரு குடும்பம் வருதுன்னா லட்சக்கணக்கில் நான் செலவு பண்ணி நான் பார்க்க முடியாது. அப்போ வந்து இதை வந்து நான் கஷ்டப்படுறேன், அண்டா உண்டா அடவு வச்சு வெளியில் கடனை வாங்கி எத்தனை நாளைக்கு நான் பார்க்க முடியும்? என் மகளுக்கு பார்த்தா பையனுக்கு செய்கிறான், பையனுக்கு பார்த்தோம்னா மகளுக்கு செய்கிறான், அவங்க 2 பேத்துக்கும் பார்த்தா என் மனைவிக்கு செய்கிறான், இல்லைன்னா எனக்கு செய்கிறான். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடைஞ்சல்கள் வரும்போது ஒவ்வொரு ஆளுக்கும் 15,000 20,000 வாங்கிட்டு நம்ம ஓட முடியாது. அப்போ கலை நம்ம கையவசமாக இருந்தால் யாருக்கும் நம்ம அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. உபாசனை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் காமிக்குமா தவிர செய்த வினை திருப்பி அடிக்கும். இந்த உபாசனையை கரெக்டான முறையில் சித்தி பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அடிச்சிடும். உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கு மேலே உங்கள் நபர்கள் குடும்பத்தில் வரணும்னா நான் சொன்னது மாதிரி சிம்பிளான ஒரு விஷயம், 108 முறை கட்டு உடைக்கிற மந்திரத்தை சொல்கிறீங்க, நான் சொல்கிற மாதிரி அந்த வேலையை செய்கிறீங்க, அதை செஞ்சு விட்டுட்டு பேசாமல் இருந்துக்கு. சிம்பிளாக வேலை முடிஞ்சு வச்சு, அவ்வளோதான். அவர் போய் 50,000 1 லட்ச ரூபா கொடுத்து செஞ்சுருந்தாலும் அப்படின்றக்குள்ளே திரும்பி அங்கே போயிடும். அது உங்களுக்கு சொற்பனத்துலேயும் தெரிஞ்சு போயிடும். இதை வந்து நீங்கள் கற்றுட்டு போய் 8 விதமான அஷ்டகர்மம் அதுக்குண்டான பயிற்சியும் கொடுத்துருவோம், உபாசனை கொடுத்துருவோம், தேய்ச்சை கொடுத்துருவோம். இதை எப்படி செய்யணுன்ற முறையோடு உட்கார வச்சு 2 நாள் நல்ல முறைக்கு பயிற்சியும் கொடுத்துருவோம். தெளிவாக சொல்லிடுவோம். அதுக்கு மேலே டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். கேட்டுக்கிட்டு அதை நல்ல முறைக்கு நல்ல வழிக்கு பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதை நாங்கள் இப்போ கொடுக்குறது வந்து எதுக்காக நம்ம வந்து இதை கொடுக்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து உன் பிள்ளைக்கு நீ இதை கற்றுக் கொடுக்கணும், அடுத்து அவன் பேரம்பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த மாதிரி தொடர்ந்து இதை நீங்கள் கொண்டு வாங்க. உங்கள் குடும்பத்தை காக்கிறது மட்டும் இல்லை, உன் குடும்பத்தை வாழ வைக்கிறது மட்டும் இல்லை, உன் பரம்பரையவே நீ வாழ வைக்கலாம். நீ யாருக்கிட்டையும் போய் நீ வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, நீயே செய்யலாம். மாந்திரிகம் என்பது வந்து மனசு சுத்தம் இருக்கணும், ஒழுக்கமான தெய்வ வழிபாடுகள் இருக்கணும், நேர்மையான ஒரு எண்ணங்கள் இருக்கணும், பூஜை வழிபாடுகள் கண்டிப்பான தேவை. விரும்பும் நபர்களுக்கு வந்து நம்ம வந்து அகோரி பூஜையை கூட நம்ம கற்றுக் கொடுக்கலாம். எந்த தீஜை வேணாலும் கொடுக்க முடியும், உபாசனைகள் கொடுக்க முடியும். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் கற்றுக் கொடுக்க முடியும். மெயினாக வந்து 8 விதமான அஷ்டகர்மம் இருந்தாலே போதும், அவங்க வேணுங்கிறத செஞ்சுக்கலாம். விரும்பும் நபர்கள் வந்து நம்மளுக்கு வந்து தொடர்பு கொண்டால் போதும், தாராளமாக நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆனால் விரும்பும் நபர்கள் தொடர்பு கொள்ளணும், அவங்க அதுக்கு தயாராக இருக்கணும். இப்போ இதில் வந்து நான் மெயினாக வந்து நான் சொல்கிறது என்ன விரும்புகிறேன் அப்படின்னா, இதை நாம் பழகி என்னோட போயிடக்கூடாது. ஏன்னா அடுத்து என் பிள்ளைகளை யார் காப்பாற்றுவா? இப்போ எனக்கு வந்து ஒருத்தவங்க செய்கிறாங்க, என்னை காப்பாற்றிக்கிறணும்னு சொல்லி ஒரு மாந்திரிகிட்ட போய் நான் பழகிட்டு வரேன், இது என்னோட அழிஞ்சு போச்சுன்னா அடுத்து என் பிள்ளைகளுக்கு செய்வாங்கள்ல, இன்னொருத்தவங்க யாரும் செய்யும்போது என் பிள்ளை எங்கே போகும்? அப்போ இந்த கலையை என் பிள்ளைக்கு நான் கற்றுக் கொடுத்தா அவன் உயிரை காப்பாற்றும், அவன் பிள்ளை குட்டியில் காப்பாற்றுவான். இதுபோல் இந்த கலைகளை வளர்க்கணும், நல்ல விஷயத்துக்களுக்காக கொண்டு போகணும். மேலும் மேலும் மற்ற பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, 15 வயசுக்கு மேலே வயசு விஷயங்களுக்கு தேவையில்லை, தாராளமாக இதை செய்யலாம். நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கற்றுட்டு போயிட்டு நீங்கள் 48 நாளுக்குள்ளே தொழிலே பண்ணலாம். இந்த 48 நாள் வந்து நான் உங்களுக்கு வந்து எதுனால டைம் கொடுக்குறேன்னா 10 நாள் சேர்த்து தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் கரெக்டாக ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, வந்துட்டு போன உடனே என்கிட்ட வந்துட்டு போனே மறுநாள் நீங்கள் தொழில் பண்ணிடலாம். அப்படியெல்லாம் வந்து மறுநாள் எல்லாம் தொழில் பண்ண முடியாது. குறைஞ்சது சித்தி பண்ணுறதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 21 நாள் சித்தி பண்ண வேண்டியது வரும், இல்லை 15 நாள். நான் வந்து ஒரு 5 நாள் சேர்த்து தான் சொல்கிறேன். இதை சித்தி உபாசனையை சித்தி பண்ணிவிட்டு அந்த சித்தி பண்ணும்போதே ஒரு நல்ல ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமியில் வந்து 8 விதமான அஷ்டகர்மத்துக்குள்ள அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு 1008 முறை 2008 முறை விட்டு சித்தி பண்ணுறீங்க. சித்தி பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அந்த நாங்கள் சொல்லிக் கொடுக்குற முறத்தில் வந்து கணவன் மனைவி விஷயம், இந்த மாதிரி 8 விதமான அஷ்டகர்மத்தில் மோகனம், இந்த மாதிரி விஷயத்துக்களை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம். செய்யும் போதே அவங்களுக்கே சிம்டம்ஸ் தெரியும். சக்கரத்துக்கு இயந்திரத்துக்கு உயிர் கொடுக்குறது போகும்போதே நம்ம அந்த இதில் உருவேறுறது அவங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு நாங்கள் ப்ராப்பராக நாங்கள் சொல்லி ரெடி பண்ணி நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். டவுட் இருந்தால் நீங்கள் அவங்க ஃபோன் பண்ணி நம்மகிட்ட கேட்டுக்கலாம், இல்லை நேரடியாக வந்து கற்றுக்கலாம். இந்த 8 விதமான அஷ்டகர்மத்தை வந்து அவங்க வந்து நல்லா சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை உபாசனை எடுத்ததை வச்சுக்கிட்டு இவங்க தொழில் பண்ணணும். இவங்க தொழில் பண்ணிவிட்டு அந்த 8 விதமான அஷ்டகர்மத்தில் எல்லாமே வந்துடுது. வர்ற ஜனங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி பண்ணணுன்றதை நாங்கள் சொல்லி அனுப்பிச்சி விட்ருவோம். எப்படி அவங்க வரவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை நீங்கள் எப்படி அதை கண்டுக்கணும்னா அதையும் ரெடி பண்ணி நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் இதை தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்து எனக்கு நான் இதை பழகணும், எனக்கு இது ஒரு பழகணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வரும்போது அதை எடுத்து பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ அது மட்டும் தனியாக வந்துடுதா, அப்போ அதில் கவனம் செலுத்து. இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது கவனம் செலுத்து பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், மண்டையில் உட்காரும். எடுத்த சோறுக்கு வந்து வதன்னு கண்டது கிடையாது நம்ம கொடுத்தோம்னா அவங்க எதை பண்ணுவாங்க? கஷ்டத்துக்கு வர்றாங்க.
நம்ம வந்து நான் சொல்ல விரும்பலை, கஷ்டத்துக்கு வர்றாங்க, ஒன்று மதிக்கணும், வர்றவங்கள மதிக்கணும், வர்றவங்கள மதித்து சொல்லணும். புரியுங்களா? மனிதனாக பிறந்துட்டு ஆருக்கு இருந்தாலும் இறப்பு இருக்குது, ஆனால் வர்றவங்கள மதிக்கணும், மதித்து எதையும் செயல்படணும். இதில் வந்து நான் பெரிய ஆளுன்றதுக்காக பேசலை, நான் சாதாரண மனிதன். எனக்கு வந்து கடவுள் இருக்கார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னை தேடி வர்றவங்களை எப்படி காப்பாற்றணும், என்னை தேடி வர்ற சிஷியர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு அந்த விருப்பம் இருந்தால் தாராளமாக தொடர்பு கொண்டு அவங்க பழகிக்கலாம். மெயினாக அதில் நான் வந்து சொல்கிற விஷயமே அவங்க குழந்தைகளுக்கும் அது வரணுன்றது தான் நான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறவங்க இதை பண்ணுறேன், இதை வந்து உன்னோட முடிஞ்சு போயிடும்னா, இப்போ அவங்க அப்பா இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன், செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நான் அழிஞ்ச பிறகு கூட ஓப்பனாக சொல்கிறேன். நான் ஒரு இதில் போயிட்டேனாலும் கூட எவனோ ஒருத்தன் பகையை வச்சு கூட என் பிள்ளைகளுக்கு எதுவும் தெரியலன்னா என் பிள்ளைகளை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ அந்த கலையை என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்டு போனேன். படிப்பு எப்படி ஒரு மனிதனுக்கு முக்கியம், அது மாதிரி இன்னும் போகிற காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாந்திரிகம் முக்கியம். அதை அழியாத அளவுக்கு கொண்டு போங்க, நல்ல விஷயத்துக்கு கொண்டு போங்க. புனிதம் ரொம்ப முக்கியம், மனசு சுத்தம் ரொம்ப முக்கியம். இதை வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். விரும்பும் நபர்கள் வந்து தாராளமாக நம்மகிட்ட தொடர்பு கொண்டு தாராளமாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க நல்ல முறைக்கு தொழிலும் பண்ணிக்கலாம். அதை நாங்கள் ரெடியும் பண்ணி கொடுத்துருவோம், எப்படி பண்ணணுன்றதையும் பண்ணி கொடுத்துருவோம். தாராளமாக எங்களால் கிளாஸ் கொடுக்க முடியுமா, வர நபர்கள் தொடர்பு. சித்த வழிபாடு முறை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. சித்த வழிபாடு முறைகள்ன்றது வந்துங்கம்மா, இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மலைக்குள்ளே போய் உட்காரணும், மலைக்குள்ளே போய் உட்காரணும், அங்கே போய் பூஜை பண்ணணுங்க பூஜை, அப்படியெல்லாம் கிடையாது. சித்த வழிபாடுன்றது வந்து மற்ற தெய்வத்தை நீங்கள் வணங்கி வந்து சித்த வழிபாடு செய்ய முடியாது. சிவனை மட்டும் வணங்கி தான் சித்த வழிபாடு பண்ண முடியும். அதுக்கும் நாங்கள் வந்து வழிமுறைகள் வச்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் அந்த பாதையில் தான் வந்தது, இதே தெய்வமே கொடுத்து தான் நாங்கள் அந்த பாதையில் வந்திருக்கோம். இப்போ அந்த சித்த வழிபாடுகள்னால் 48 மண்டலம், அதை எப்படி பூஜிக்கணும், எப்படி செய்யணும், உங்கள் மனசுக்குள்ளே வந்து சிவாயனம்ன்ற மந்திரத்தை சொல்லி இன்னது எனக்கு வேணும்னு கேட்டால் அந்த இதுக்கு நாங்கள் வழிகள். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எனக்கு இங்கே உட்காந்துட்டே இப்போ எனக்கு இதுக்கு வழி பொண்ணு பண்ணால் எனக்கு அந்த வழி பண்ணுறாரு. இப்போ அதை நீங்கள் லைவாகவே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி எண்ணங்கள் என்னென்னா அவரோட ஆசி நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம உள்ளத்தில் தான் இறைவன் இருக்கிறாருன்றதை உணர்ந்து உங்களை இந்த ஞானத்துக்கு கொண்டு போகும்போது உங்களுக்கு கண்ட சிந்தனைகள் வராமல் உருநிலையாகும்போது சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தோணும், தெரியும். அதை நம்மளே நினச்சாலும் அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் வராது. அப்போ என்னென்னா சித்த வழிபாட்டுகளில் வந்து ஒரே இதுகளை வைத்து சில விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம். அதை வச்சு நீங்கள் பூஜித்து நாங்கள் சொல்கிற அந்த சில எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பண்ணி பூஜை வரும்போது அது கண்டிப்பான முறைக்கு நீங்கள் என்ன கோரிக்கைக்காக நீங்கள் கேட்குறீங்களோ அதை கண்டிப்பான முறையில் ஈசன் கொடுப்பார். இது ஆணித்தனமாக எங்களால் அடித்து சொல்ல முடியும். வந்து இப்போ இன்றைக்கி கோயிலில் வந்து குருக்களாக இருப்பாங்க, பூசாரிகளாக இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பண்ணுறவங்களாம் நிறையா இருக்காங்க இல்லையா? அவங்களாம் நிறையா பேர் வந்து எனக்கு சித்தராகணும், நான் எடுத்து கொடுக்குற திருநீர் பலிதமாகணும், கொடுக்குற எலுமிச்சம்பழம் பலிதமாகணும்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களோட ஆன்மீகம் வந்து எந்த அளவுக்கு திடமாக இருக்குது, எந்த அளவுக்கு அவங்களோட வீரியங்கள் எப்படி இருக்குது, அவங்களோட உடம்பு கண்டிஷன்கள் எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்தாற்போல் அந்த பூஜை வழிபாடுகளை செய்து கண்டிப்பான முறையில் சித்த வழிபாடுகளை செய்ய முடியும். அது வந்து 48 நாள் மண்டலம்னு இல்லை, அது அவங்களோட சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நம்ம செய்யலாம். தாராளமாக அந்த ஆசையை அவர்கிட்ட வாங்க முடியும். அதை அவங்களே உணரலாம். உணர்ந்துட்டு அதை வச்சு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த எந்த தெய்வத்தை அவரை வணங்கிக்கிட்டே வந்து எந்த தெய்வத்தை வைத்து பூஜித்து நாங்கள் வந்து ஒரு குறி சொல்ல வேணும் அப்படின்றதை நீங்கள் அந்த சித்த வழிபாட்டில் கேட்டுக்கலாம். இல்லை உன்னவே வணங்கி நான் வந்து 4 பேருக்கு நான் சொல்கிற வாக்கு பலிதமாகணுன்றதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து விருப்பப்பட்ட தெய்வத்தை வந்து எனக்கு நீ அறிமுகப்படுத்தி உன்னை வணங்கி நான் கேட்குறேன், எனக்கு இதை கொண்டு போ அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து உங்களுக்கு அதை இந்த மாதிரி இந்த தெய்வத்தை வச்சு இப்படி பண்ணு அப்படின்றது அந்த வழிகளை காட்டும்போது அந்த 48 நாளுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஆசி முழுமையாக கிடைக்கும். அதுக்கு இடையிலேயே வந்து நாங்கள் வந்து அவரை சோழி போட்டு அந்த தெய்வத்தை வணங்கி குறி சொல்ல வேணும், இல்லை நாங்கள் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் திருநீர் எடுத்து கொடுத்தாலும் பலிதமாகணும், இல்லை என்றால் நான் வந்த உடனே தலையில் கை வச்சுன்னேன் ஒன்று, இதெல்லாம் வந்து சொற்பனத்திலேயே காட்டி கொடுத்துரும். அப்போ அதுக்கு மெயின் என்ன தேவை அப்படின்னா உங்களோட புனிதமான எண்ணம், புனிதமான சாப்பாடு, ஒழுக்கமான வழிபாடுகள், இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கும் நாள் வரைக்கும், நாங்கள் சொல்கிற நாள் வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆசையை உங்களால் பெற முடியும். இப்போ சித்தர்கள் என்பது வந்து காட்டுக்குள்ளே தான் வச்சு பண்ணணும், அதை வச்சு இதை வச்சு பண்ணணும். அவங்க வந்து புலி மேலே ஏறி வந்தாங்க, அவங்க இது மேலே ஏறி இருந்தாங்கன்னா அதெல்லாம் பல ஆயிரக்கணக்கான வருஷத்துகளுக்கு முதை. இன்றைக்குள்ள மனிதர்கள் படும் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம். ஏன்னா இது வந்து நான் கையாண்ட முறைகள். இப்போ நீங்கள் வந்து லைவாக பார்த்துறீங்க, நாங்கள் பச்சை மண்ணில் லிங்க வச்சு வரம் வாங்கி அந்த சித்த வழிபாட்டில் இருந்து தான் நான் வந்திருக்கேன். அந்த வழிகளெல்லாம் வந்திருக்கோம். அதே வழிமுறைகளை வந்து மற்றவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா பல புனிதத்துகளுக்கு போகும்.
மற்ற புனிதமான இருக்கும். அது அப்படின்றது அந்த வழிபாடுகளும் இருக்குது. அதையும் நாங்கள் கற்றுக் கொடுக்குவோம். நீங்கள் சிலைகளுக்கு வந்து உயிரேற்றி கொடுக்குறதாகவும் சொல்லி கேள்விப்பட்டேன், அதை பற்றி சொல்லுங்கள். வந்து இப்போ வர்றவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு தெய்வத்தை வந்து கேட்பாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து முருகர் வேணும், எனக்கு வந்து விநாயகர் வேணும், எனக்கு வந்து காளி வேணும்னு ஒவ்வொருத்தவங்க கேட்பாங்க. அப்படி நபர்களுக்கு வந்து நாங்கள் வந்து அவங்களோட அந்த சிலையை வச்சு அதுக்குண்டான படையல், இப்போ மாமிசம் வந்து அந்த வழிபாட்டுகளில் செய்கிறது. காளி, சுடலமாடை, அங்காள பரமேஸ்வரி, காலபைரவன்னு அப்போ அந்த வழியில் போகிறது. அசைவம் வழிபாடு வேறு, சைவம் வழிபாடு வேறு. இப்போ சைவ வழிபாடுகள்னும் போது முருகன் இதுகளுக்கு வந்து அவள் கடலைபுரி அந்த மாதிரி ஒரு சில பூஜைகளை பண்ணி அதுக்கு செய்ய வேண்டிய முறைகளை செய்து பண்ணி இயந்திரம் எழுதி அதில் வந்து மை தடவி நாங்கள் வந்து அந்த சிலைக்கு கீழே வச்சு அட்டாச் பண்ணி மோல்ட் அடிச்சிருவோம். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா இந்த சிலை வந்து ஒரு பெண் வந்து எனக்கு ஆவாகனம் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து முருகர் சிலை. இந்த முருகர் சிலை வந்து எனக்கு ஆவாகனம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வாங்கி நம்மளுக்கு வந்து கையில் கொடுத்துருக்காங்க. இந்த முருகர் சிலை வந்து இதை பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆவாகனம் பண்ணுறதுக்குள்ளது இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சின்னதாக ஒரு இயந்திரத்திலே சக்கரம், முருகனுக்குள்ளே உண்டான சக்கரத்தை வந்து ஒரு தகடில், நம்ம அது வந்து வெள்ளித்தகடாக இருக்கலாம், செப்பு தகடாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு தகட்டில் வந்து எழுதி அதுக்குண்டான வசிய மை இருக்குது. இந்த முருகன் வசியம் உயர்ப்பு அந்த உபாசன வசிய மை இருக்குது. இந்த மையை தடவி அதை சுருட்டி உள்ளே வச்சு ஆவாகனங்கள் பண்ணிடுறோம். இப்போ நிறையா பேர் சொல்லுவாங்க, சில விஷயங்கள் இருக்காங்க. அது இல்லாமல் இதுக்குள்ளே இன்னொரு பொருளும் வைக்கணும். அந்த தகடோட சேர்த்து இன்னொரு பொருள் ஒன்று இருக்குது, அந்த பொருள் வைக்கணும். வச்சு இது அட்டாச் பண்ணிவிட்டு இதுக்கு செய்ய வேண்டிய வந்து பால், தயிர், தேன் இதெல்லாம் பண்ணி அந்த மந்திரத்தை வந்து நாங்கள் ஒரு 1008 ஊரோ இல்லை ஒரு 108 ஊரோ அந்த தகுந்தாறு போல் நாங்கள் வந்து அந்த உருவை கொடுத்துருவோம். கொடுத்து அந்த படையில் வச்சு கொடுக்கும்போது இதில் வந்து உயிர் ஏறின பிறகு அவங்களுக்கு வந்து அந்த உபாசனையை கொடுத்து இந்த நம்ம மந்திரம் என்ன சொன்னோமோ அந்த உபாசனையை கொடுத்து அந்த சிலையும் அவங்க கையில் வந்து முறைப்படி வந்து பூஜை பண்ணி அவங்க கையில் ஒப்படைச்சிட்டா அவங்க வந்து ஒரு 21 நாள் முறைப்பிரகாரம் வந்து ஒரு 1008 காலையில் ஒரு 1008, சாயந்தரம் ஒரு 1008, இல்லைன்னா அந்த மாதிரி அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாளை தள்ளிக்கிட்டாங்கன்னா மந்திரத்தை வச்சுக்கிட்டு அவங்க அந்த டெய்லியும் வந்து அவங்களுக்கு வந்து அவள் கடலை பொறி வச்சு பூ போட்டு அதை வந்து குளிர்ந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து நம்ம சொல்கிற டைமில் வந்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரும்போது கனவுல வந்து அந்த முருகன் வந்து வேல் வந்து நம்ம தலை மேலே வர்றது மாதிரி, இல்லைன்னா மயில் வந்து நம்மகிட்ட வர்றது மாதிரி, இல்லைன்னா அக்னி குண்டம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது வேல் நிற்கிறது மாதிரி, இந்த மாதிரி கும்பாபிஷேகம் பண்ணுற கோபுரம் இருக்குது இல்லையா, கும்பாபிஷேகம் நடக்கும்போது அந்த கோபுரத்தை காமிக்கும். கும்பாபிஷேகம் பண்ணுற ஆகணும். ஏன்னா அந்த கும்பாபிஷேகமும் இந்த ஆவாகனமும் ஒன்று தான். இப்போ ஒரு தெய்வத்துக்கு வந்து ஒரு சிலைக்கு உருவேற்றுறதுக்காக கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க. அப்போ நீங்களும் இங்கே இந்த தெய்வத்தில் வந்து உயிர் பெறுறீங்க. அப்போ இதில் இருக்கிற உயிர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல இந்த சிலைக்கு வந்து உக்குறு அதிகமாகும், உயிர் அதிகமாகும், சக்தி அதிகமாகும். அப்போ அங்கேருந்து மந்திரம் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆசி வழங்கப்படும். அப்போ ஆசி வழங்கும் போது அந்த அனுகிரகங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் உடம்புலையும் அந்த சக்தியானது கிடைக்க ஆரம்பிக்கும். அதுதான் சித்தி. இது வந்து உங்களுக்கு சித்தி வழங்கிடும். அந்த ரூபத்தில் வந்து சித்தி வணங்கிடும். அப்படி வழங்கியாச்சுன்னா இப்போ இவரை வணங்கி வந்து நீங்கள் மந்திரங்கள் செஞ்சுக்கலாம். இது வந்து மூலிகை முறைகளிலே செய்யலாம். இயந்திரம் எழுதி மூலிகை முறைகள் வைக்கிறது. மூலிகை முறைனா புல்லுருவி, இந்த மரத்துகளில் இருக்கும் புல்லுருவி, அந்த மாதிரி புளிய மரத்து புல்லுருவி, வாகை மரத்து புல்லுருவி, அரச மரத்து புல்லுருவி, வில்வ மரத்து புல்லுருவி, இந்த மாதிரி புல்லுருவிகளை வந்து அமாவாசை நாட்களில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னுக்கே முறப்பிரகாரம் சாவன விருத்தி பண்ணி காப்பு கட்டி எடுத்து வச்சுட்டு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு எள்ளு கடுகு மட்டும் வச்சாலும் போதும். மை தடவி அந்த இயந்திரத்தில் அவங்களுக்கு எழுதி அவங்களோட பேர்களை எழுதி வச்சு செஞ்சு உருவேற்றி அந்த மந்திரத்தில் உச்சாரணம் செய்யும்போது இதிலிருந்து அவர் வந்து அனுகிரகம் பண்ணுவார். இதுலேயும் உயிர் இருக்கும், நம்ம உடம்புலையும் நம்மளுக்கு அவங்ககிட்ட பெற்ற ஆசி இருக்கிறதுனால அந்த நாதமானது நம்ம சொல்ல அந்த இயந்திரத்தில் இறங்கி நம்ம கொடுக்குற கிளைண்ட்டுக்கு வந்து அது நல்ல முறைக்கு சிறப்பாக வேலை செய்யும். அதனால வந்து இது நம்ம ஆவாகனம் பண்ணி உயிர் பண்ணியும் கொடுக்குறோம். இந்த மாதிரி சின்ன சிலைகளுக்கு தான் உயிர் ஏற்றி கொடுப்பீங்களா, இல்லை ஒரு ஆலயங்கள் திறக்கணும் அந்த சாமிக்கு அந்த சிலைக்கு வந்து உயிர் ஏற்றணும், இல்லை பெரிய நல்ல வசதியானவங்கெல்லாம் அவங்களோட வீட்டிலேயே முன்னாடி வாசலில் வந்து சிலைகளை வச்சு சாமி கும்பிடுவாங்க, ஸோ அந்த மாதிரி இடத்துக்கும் உருவேற்றி கொடுப்பீங்க? அதாவது வந்து இந்த மாந்திரிகம் வழிகளில் வர்றவங்க வந்து தெய்வம் அவங்களுக்கு கண்டிப்பாக அவசியம். அதை உபாசனை சித்தி எடுத்தால் தான் அந்த மாந்திரிக வேலை செய்ய முடியும். அவங்களுக்கு வந்து தெய்வம் வேணும். இப்போ வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு சிலை வந்து அந்த இடத்துல இருந்து அந்த உபாசனை எடுத்திருந்தா தான் நாங்கள் உட்காந்து செய்கிற மாந்திரிகத்துக்கு வந்து அது ஒரு உயிர் கிடைக்கும். அப்போ வந்து அந்த சிலை இருக்கிறதுக்கும் நான் அதுகிட்டேருந்து நான் பெற்ற ஆசை அந்த ஒரு சக்தியை வச்சு தான் நம்ம பண்ணுறோம் எந்த ஒரு காரியத்துக்கும்.
இப்போ அந்த மாந்திரிக வேலை செய்வதற்கும் அவங்க வீட்டுகளில் வந்து உயிரோடு வச்சு பூஜிக்கிறதுக்கு மாந்திரிகம் இல்லாமல் சிலை மட்டும் அவங்க வாங்கி கொடுத்தாலும் நாங்கள் ஆவாகனம் பண்ணி அதுக்குண்டான மந்திரத்தையும் கொடுத்துருவோம். அதை நீங்கள் பண்ணி செஞ்சு சித்தி பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஆவாகனம் பண்ணி மட்டும் நீங்கள் வச்சுக்கணுன்னாலும் பூஜைகள் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்யணும். உயிர் ஏற்றியாச்சுன்னா வழிபாடு செய்யணும். இல்லைன்னா அதுவே உங்களுக்கு பயங்கரமான கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால் வந்து மாந்திரிகம் செய்கிறவங்க வந்து இப்போ உயிர் ஏற்றி இதில் வச்சுருக்காங்க அப்படின்னா இதில் உயிர் வந்து இப்போ இருக்குது. இப்போ முருகன் வந்து உயிர் ஏற்றி நம்ம வச்சுருக்கோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து தெய்வம் இருக்கும்போது கண்டிப்பாக தெய்வம் இருக்கிற இடத்துக்கு 4 பேர் கண்டிப்பாக வருவாங்க. இப்போ 4 பேர் வரும்போது கண்டிப்பாக அந்த மாந்திரிக தொழில் ஓடும். பெண்ணும் இப்போ பெரிய பெரிய ஆளுங்க வந்து வீட்டு முன்னுக்கு வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து சும்மா ஒரு பார்வைக்காக வச்சுருக்காங்க. அதை ஆவாகனம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அதை முறைப்பிரகாரம் பூஜிக்கணும். அதை பூஜிக்க தவறிட்டால் அது அவங்களுக்கும் பயங்கரமான பாதிப்புகளை கொடுத்துரும். அதனால் வந்து பார்வைக்கு அதை வைக்கலாமே தவிர ஆவாகனம் பண்ண முடியாது. பெரிய பெரிய கோயில்கள் திறக்கிறாங்க செய்கிறாங்க பண்ணுறாங்கன்னா அது முறைப்பிரகாரம் வந்து அதுக்கு நிறையா சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் பார்த்து ஐயர்களை வச்சு அது பண்ணலாம். நம்மளே அது பண்ணலாம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நிறையா சாந்தியம் சம்பிரதாயங்கள் இருக்குது அது பண்ணுறதுக்கு. அதை வந்து முறைப்பிரகாரம் ஐயர்களை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாந்திரியத்துக்கு வந்து நாங்கள் உயிர் கொடுத்து பண்ணுறோம். உயிர் கொடுத்து ஏற்றி கொடுத்துட்டோம்னா அவங்க சித்தி பண்ணி இதை வச்சு அவங்க பண்ணிக்கலாம். தாராளமாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சித்தி பண்ணி அவங்க பண்ணிக்கலாம். உபாசனை சித்தி பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ மாந்திரிக பயிற்சி வகுப்பு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேரளாவில் பண்ணுவீங்களா? இங்கே தமிழ்நாட்டில் கம்பத்தில் புதுப்பட்டியிலேயே பண்ணிடுவீங்களா? கண்டிப்பாக நான் வந்து மாந்திரிக தொழில் பண்ணுற இடத்துலையே என்னோடய இடத்துல தான் வச்சு நான் பண்ணுவேன். ஆனால் அது கேரளாவில் இல்லை, தமிழ்நாட்டில் வச்சு தான் பண்ணுவேன். ஏன்னா வர்றவங்களுக்கும் கற்றுக்கிறதுக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் வந்து அது ஒத்து போகும். அந்த கேரளா கிளைமேட் வந்து ஒத்து போகாது. அதுவும் போக அங்கே வச்சோம்னு சொல்லி சொன்னால் சில பேர் உடல் சூழ்நிலைகள் இதாகும், சில பேர்த்துக்கு வந்து செட் ஆகாது. அதனால் வந்து வர்றவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யணும். அதனால் வந்து தமிழ்நாட்டில் தான் சிறந்த இடம். அதுவும் போக நான் எந்த இடத்துல வச்சு வர்றவங்களுக்கு நன்மை நல்லதுகள் செய்கிறனோ அந்த இடத்துல வச்சு தான் நான் கொடுப்பேன் எப்போயுமே. இப்போ வந்து நான் இங்கே விட்டுட்டு ஒரு மண்டபத்துலையோ மற்ற இடத்துக்கோ நான் போனாலும் அது நல்லா இருக்காது. என்னோடய ரூம் என்ன அளவோ அதில் வந்து நான் ஒரு 4 பேர் 5 பேரை வச்சு கூட நல்ல முறைக்கு தெளிவாக உட்காந்து அந்த அளவுக்கு பண்ணி விட்ருவேன். ஏன்னா என் இடத்துல வச்சு செய்யும் போது என் தெய்வத்தோட அனுகிரகம் வர்றவங்களுக்கு கிடைக்கும். அப்போ இங்கே வச்சு காலையில் அவங்க குளிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு திருநீர் கொடுத்து செஞ்சு ஒரு ஆசி வழங்கி பண்ணி இதை பண்ணும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த கோயிலை விட்டுட்டு நான் வேறு இடத்துல வச்சு நான் செஞ்சேன் அப்படின்னா அந்த ஒரு வழிபாடு அவங்களுக்கு கிடைக்காது. இப்போ இந்த இடத்துல வந்து நான் கற்றுக்கிறேன்னு வரும்போது இதை பார்க்கும்போது ஒரு எண்ணங்கள் தோணும். உங்களுக்கே காலையில் ஒரு எண்ணங்கள் தோணுச்சு இல்லையா? தோணும். அப்போ இதை பார்க்கும்போது நம்மளுக்கு தோணும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யணும், இந்த மாதிரி வரணும், ஒழுக்கத்துக்கு வரணும், நம்ம கெட்ட வழியில் போகக்கூடாது, கெட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. இந்த மாதிரி எண்ணங்கள் இப்படி வரும்போது அவங்க வாழ்க்கைக்கும் ஆயிரும், அவங்க தலைமுறைக்கும் இந்த கலையை கற்றுக் கொடுத்தது மாதிரி ஆயிரும், அவங்க குடும்பத்தையும் காப்பாற்றின மாதிரி ஆயிரும், அவங்க புனித காரியத்துக்கு வந்து அவங்களும் ஒரு முக்தி அடைஞ்சதுக்கு சமம் ஆயிரும்.